ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் 2025 வருடம் புத்தாண்டு பலன்கள் தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். பொது பலன்கள் பார்க்கும் பொழுது அன்றைய தினம் பார்க்கும்பொழுது 1/1/2025 கிரகங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கன்னியில் கேது, தனுசுல சூரியன் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இது மாதிரி தான் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது. இந்த வகையில் பார்க்கும்பொழுது வரக்கூடிய 2025 ஆண்டு காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது. ஏனென்றால் அந்த ஆண்டிலேயே வருஷக்கோள்களான குரு மாறப்போகிறார், ராகு கேது மாறப்போகிறார், சனி பகவான் மாறப்போகிறார். சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 29/3/2025 இது திருக்கணிதப்படி மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்த பிறகாக மே மாதம் 14ஆம் தேதி 14/5/2025 குரு பயிற்சி ஆகிறது, குரு மாறுகிறார். அதற்கடுத்ததாக 18 மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது இந்த 4 கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 3-4 மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அகன்றுவிடும். அப்போது கிரகங்கள் எல்லாருமே மாறும் பொழுது, பெரும்பாலான கிரகங்கள் மாறும்பொழுது நன்மையே விளையக்கூடிய அம்சமாக இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரிஷபத்தில் குரு இருந்துட்டு இருக்கார், வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நிலையாக இருந்து அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு பிரவேசமாக போகிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ ரிஷபத்தில் இருக்கும் பொழுது அவர் மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார், செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாருக்குமே இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த 2025 இடம் கிடைக்கும், வீடு கட்டுவார்கள், புதுமனை புகுவார்கள், வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார், திருமணமும் நடக்கும், இதெல்லாமே நடக்கும். அப்போது சுபகாரியங்கள் அதிகமாக இந்த 2025 நடக்க இருக்கிறது. இந்த குருவுடைய தன்மை மூலமாக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கன்னியில் இருக்கிறார். கேது பகவான் கன்னியில் இருந்து அப்பயும் முடிய போது நல்லா கேட்டுங்க, ஒரு கிரகங்கள் முடித்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லது செஞ்சுட்டு தான் போவாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அப்போ இதனால் வரைக்கும் கெடுத்து குறைந்த கேது நல்ல சுபமான பலனை கொடுப்பார், அந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார். அப்போ கன்னி ராசியில் இருக்கும் பொழுது, புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கல்வியில் வளர்ச்சி கொடுப்பார், பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும், குழந்தைகள் கல்வி முன்னேற்றமாக பதிவு செல்லும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு இல்லையா, அப்போ பாதுகாப்பு அடுத்த வருடம் முடிஞ்சோடனே அடுத்த வருடத்தில் ஆரம்பிச்சிட்டோடனே அரசாங்கத்து மூலியமாகவும் தன்னார்வ தொண்டர் மூலியமாகவும் எல்லாமே விரும்பி வருவாங்க. குழந்தைகள் பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. அப்போ கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் கிருமிகள், விஷ ஜந்துக்கள் இது மூலிமா பரவக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும். அதுக்கெல்லாம் மருந்து வந்துடும், கண்டுபிடிச்சிருவாங்க. புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது, அதுக்கும் மருந்து கண்டுபிடித்து மக்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். புயல், வெள்ளம், அதிகமான மழை இதெல்லாமே பொழியக்கூடிய அம்சமாக இருக்குது. அடுத்த வருடம் நல்லாவே இருக்கும், சுபிட்சமாக இருக்கும். இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோவா பெரிய ஆபத்து வராது. விபத்துகள் அடிக்கடி ஏற்பண்ணிக்கொண்டே இருக்கும். அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம், தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விபத்துகள் குறைவு ஏற்படும். அது வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆபத்து விபத்து ரெண்டுமே ஏப்ரலுக்கு மேலே சரிசமமாகிடும். மக்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அதோட இருக்க போகிறது. நியாயமான கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள், மக்களுக்கு வெற்றி கிடைக்கும். காவல்துறை, இராணுவம் எல்லாமே பலப்படுத்தப்படும். பெண்கள் முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுது. பெண்கள் எல்லாவற்றிலுமே இருக்க போகிறது. நல்லா கேட்டுங்க, அடுத்த வருடம் பெண்கள் காவல்துறையிலே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போகிறது. பணக்காரர்களுடைய குணம் மாறுபடும், கொஞ்சம் மக்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போது ரட்டன் தாத்தா இறந்துட்டார், அவர் எவ்வளோ நன்மை தானம் பண்ணிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் பார்த்து இப்போது அடுத்த வரக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய செல்வந்தர்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இப்போ பணக்காரர்கள், கோடீஸ்வரர் அப்படி சொல்கிறோம், தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம். அவர்கள் எல்லோருமே மக்களுக்கு தான தர்மம் செய்வார்கள், மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும். இது இல்லாமல் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும், அதன் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். இப்போது அரசியல் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஆராய்ந்து அனுபவித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் தான் வருவார்கள். ஏனென்றால் கிரக நிலைகள் அப்படித்தான் இருக்கிறது. அப்போது இப்போ வரக்கூடியவங்க எல்லாமே மக்களுக்கு நன்மை தான் செய்வார்கள், அப்படி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி தான் நடக்க போகுது. புரட்சி ஏற்படும், ஆன்மீகத்திலையும் புரட்சி ஏற்படும், அரசியலில் புரட்சி வரும். இந்த இரண்டுமே
2025 கண்டிப்பாக நடக்கும். இப்போ எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா நடக்க போகுது. உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கைப்படி மக்களுக்கு எல்லாமே பகிர்ந்தளிக்கப்படும். மேலோர், சிறியோர், ஏழை, பணக்காரர் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒத்து வரணும். ஜாதி மத பேதமின்றி, இனம் மொழி மாறுபாடின்றி, அந்நிய இனத்தவர்கள் அப்படிலாம் சொல்லாமல் எல்லாரும் ஒரு இனம், எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது. எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் ஏழைகளுக்கு, பெரும்பாலும் ஏழைகளுக்கு, அவங்க எந்த மதத்தில் சார்ந்தவங்களும் சரி, ஜாதி மதம் இனம் மொழி பேதம் அற்று வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்க போகுது. அதனால் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் ஏற்றம் இருக்க போகுது. இந்தியா தலை நிமிர்ந்து இருக்க போகிறது. இந்திய நாடு ஒரு பெரிய பாராட்டை பெறப்போகிறது என்று சொல்லி, வலிமையான நாடாக மாறப்போகிறது என்று சொல்லி, அதற்குரிய அறிகுறி கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் தெரிய இருக்கிறதுன்னு சொல்லி 12 ராசிக்குள்ளான பலனை இப்பொழுது பார்க்கலாம். மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, இதனால் வரைக்கும் ஒரு ராசியில் இருந்த ராகு வந்து அடுத்த வருடம் மாறப்போகிறார். அப்போது 12ஆம் இடத்துக்கு ராகு வந்துடுவார். அதே மாதிரி 7 இருந்த கேது வந்து 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். சனி பகவான் 12ஆம் இடத்துலேருந்து விரைய சனியாக 7 சனி ஆரம்பித்த சனி பகவான் உங்கள் ராசியில் வந்து அமரப்போகிறார். ஜென்ம சனியாக வந்து அமையப் போகிறார். குரு பகவான் உங்கள் ராசிபதி குரு இருக்கார் இல்லையா, அவர் வந்து இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகப் போகிறார். அப்போது அடுத்த வருட கிரக பயிற்சியில் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமோகமான நற்பலன் தரப்போகுது. குரு பயிற்சி சுமாரான பலனை கொடுக்கும். சனி பயிற்சி கொஞ்சம் மந்தமாக இருக்க போகுது. எந்த வேலையும் செய்ய விடாமல் இருக்க போகுது. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளில வரணும், 4 பேரோடு பார்க்கணும், பயணங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும். ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த வருட பலன் கண்டிப்பாக நன்மையை செய்ய போகுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த ஜென்ம சனி இருக்கும்போது ஏதோ ஒரு சோம்பல், ஒரு மந்தமான நிலை, எதையும் யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்படிலாம் அமையும். அதெல்லாமே நீங்கள் தியான மார்க்கத்தாலையும் இறை வழிபாடையும் கண்டிப்பாக தள்ளி போடலாம். ராகு பகவான் 12ஆம் இடத்துட்டு பண்ணனால உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும். இதனால் வரைக்கும் போக முடியாதவங்க போயிட்டு வரலாம். அது மூலிமா நல்லது நடக்கும். பயணங்கள் அதிகமாக இருக்கும். அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும். நஷ்டங்கள் குறைஞ்சிரும். கொஞ்சம் லாபங்கள் ஏற்படும். அது மூலிமா புது புது நட்புகள் தொடரும். உயர சிந்தனை ஏற்படும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப நல்ல விஷயத்தை அனுபவிப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். வழக்குகள் கொஞ்சம் முடிவுக்கு வர மாதிரி இருக்கும். சில பேருக்கு முடிவுக்கு வந்து அது மூலிமா வெற்றி கிடைக்கும். வரக்கூடிய தொகை வந்து சேரும். இது மாதிரிலாம் நடக்கும். நோய் நொடிலாம் இருந்தவங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் அதுலேருந்து தெளிவு கிடைக்கும். அந்த நோய் நிவர்த்தி ஆகி கொஞ்சம் ஆரோக்கியமாக ஆகிடுவீங்க. நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். வீடு கிடைக்காதவங்களுக்கு வீடு கிடைச்சிரும். வாகனம் மாற்றலாம், இடம் வாங்கி போடலாம். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு கூட உதவிகரமாக இருப்பாங்க. தாயாரோட உடல்நிலை நல்லா சுமூகமாக ஏற்பட்டு நல்ல நிலைமை இருப்பாங்க. அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். தாய் வழி ஒரு மூலிமா ஆதரவு கிடைக்கும். எல்லாமே நடக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும். இனிமேல் தான் இருக்கும். இதனால் வரைக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியால். சில பேருக்கு பிரிவு கூட ஏற்பட்டிருக்கலாம். அந்த 7 சனி வேறு ஆரம்பிச்சிச்சு. ராகு கேது வர ராசியில் ராகு 7 கேது இருந்தாங்க. கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு தம்பதியோடைய ஒற்றுமை இல்லாமல் போயிருக்கும். ஒரே வீட்டிலேருந்து கூட பிரிஞ்சிருப்பாங்க. இல்லைன்னா தள்ளி போயிருப்பாங்க. சில பேர் விவாகரத்து வழக்கு கூட போட்டிருப்பாங்க. இது மாதிரிலாம் கண்டிப்பாக இருந்திருக்கும். அவங்கள எல்லாமே இப்போ மனம் மாறி திருந்துவாங்க. நான் கேஸ் வாபஸ் வாங்கிடுவாங்க. இது நடக்கும் உண்மையிலே. என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் கூட இப்படி தான் சொன்னாங்க. நான் வந்து மேட்ரிமோனி வச்சுருக்கனால யோஜனை பார்க்கும்போது என்னுடைய கிளைண்ட், சாமி இந்த மாதிரி நான் வாபஸ் வாங்கிக்க போகிறேன், நீங்கள் அது ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதுதான் இப்போ உண்மை நடக்க போகுது. அவங்க மீனராசிக்காரங்க தான். அப்போ அந்த மீனராசிக்காரங்களுக்கு கேஸ் வாபஸ் வாங்கிப்பாங்க. தம்பதியோட ஒற்றுமை ஏற்படும். இணக்கமாக இருப்பீங்க. கணவனுக்குள்ள அந்நியம் ஏற்படும். கூட்டாளிகள் பங்குதாரர்கள் எல்லாமே ஒற்றுமையாக வந்து சேருவாங்க. அவங்க மூலிமா சாதிக்க முடியாத சாதிச்சு காட்டுவீங்க. இதெல்லாமே நடக்க போகுது. எப்போது? 2025ஆம் வருடம். அப்போது நல்ல ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 2025ஆம் வருடை வரவேற்க வேண்டும். வரவேற்று எப்பவுமே நம்மளை யாருமே ஒருத்தரை வரவேற்றா அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போ அது ஆண்டாக இருந்தால் கூட அதை அதுக்கு தான் வரவேற்கிறோம். அதுக்கு தான் நம்ம நியூ இயர் ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறோம். தமிழ் புத்தாண்டும் பண்ணுறோம், ஆங்கில புத்தாண்டும் பண்ணுறோம். நம்மளுக்கு இந்த இருமொழி தானே நம்ம நாட்டில் இருந்துருக்கு. நம்மளுடைய தாய்மொழி தமிழ்,
ஆங்கிலேயர் ஆண்டு போனதுனால இந்த ஆங்கிலத்தை வச்சிடணும். ஆங்கிலம் இருந்தால் எல்லாமே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரலாம். அப்போது அந்த ஆங்கில புத்தாண்டை நம்ம விமர்சையாக கொண்டாடுறோம், வரவேற்கிறோம். தமிழ் புத்தாண்டையும் விமர்சையாக கொண்டாடுறோம், வரவேற்கிறோம். அப்போது இது உண்மையான விஷயம் தானே. அப்போது அதை வரவேற்க அது நம்மளை கண்டிப்பாக நல்லது தான் செய்யும். எப்பவுமே வெல்கம் கொடுக்கணும். ஒருத்தங்க வீடு தேடி வராங்கன்னா வாங்கன்னு சொல்லணும். அதுதான் நம்ம தமிழ் பண்பாடு. அது மாதிரி நீங்கள் இந்த ஆண்டை வரவேற்றால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. அடுத்ததாக அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்போகுது. உங்கள் ராசிபதி குரு இல்லையா, அதனால் உங்களுக்கு அவர் இருக்கும் இடம் பலன் தரல கூட பார்க்கும் இடத்தோடைய பலன் கண்டிப்பாக தருவார். நிறைய பயணங்கள் போயிட்டு வருவீங்க, ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க, கேளிக்கை விருந்தெல்லாம் கலந்துப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, வேண்டுதல் பிரார்த்தனை தான் நிறைவேற்றுவீங்க. அதுக்குண்டான பயணமாக தான் அது அமையும். அது மாதிரிலாம் நடக்க போகுது. ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். லாபங்கள் பல வகையில் ஏற்படும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும், மகான்கள் தரிசனம் கிடைக்கும். நீங்கள் கூட ஜீவ சமாதி தரிசனம் பண்ணிட்டு வரலாம், போயிட்டு வரலாம். குரு வழிபடலாம், குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம். வியாழக்கிழமை தோறும் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவரை மானசீகமாக வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் மௌன விரதம் இருக்கிறது நல்லது. மீனராசிக்காரங்க மௌன விரதம் நல்லது. ஏன்னா அதிகமாக பேசக்கூடியவங்க நீங்கள் மௌன விரதம் இருந்தால் அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆன்மீகத்தில் மௌன விரதம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை இங்கே கடைப்பிடிக்க உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும். என்ன செய்யணும், ஏது செய்யணுன்றது தெரிய வரும் உங்களுக்கு. அப்போ கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதுதான் அது தெரியாமல் தானே எல்லாருமே வாழ்க்கையில் தோற்று போகிறாங்க. அதே மாதிரி மீனராசியில் பிறந்த அரசியல்வாதிகள்லாம் இப்போது நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு பயணங்கள் ஏற்படும். அடிக்கடி இப்போது ஒரே இடத்துல இல்லாமல் வெளிநாடு பயணம் போயிட்டு வருவாங்க, 4 விஷயம் கற்றுக்கிட்டு வருவாங்க. சில அரசியல்வாதிகள் நம்மளுடைய அறிவுத்திறனை மேம்படுத்த வெளிநாட்டு பயணம்லாம் போயிட்டு வராங்க. அந்த மாதிரி கூட உங்களுக்கு அந்த மாதிரி அமையும். அது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் சினிமா துறையில் உள்ளவங்களுக்கும் புது விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நம்ம எதில் ஃபெயிலியர் ஆனோம், நம்மளுக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கல, நம்ம ஏன் தோற்று போனோம், நம்ம படம் ஏன் ஓடலை அப்படின்ற சிந்தனை மேலோங்கி நம்ம எதில் தப்பு பண்ணணுன்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் பயன்படுத்தி வரக்கூடிய காலமாக தான் இப்போ வரப்போகுது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக அதில் வெற்றி பெற்றுவீங்க. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி நல்லா தான் இருக்க போகுது. அவங்க யோசித்து ஆராய்ந்து படித்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 20 தடவை படிக்கணும். அதுதான் அப்படி சொல்கிறது. அப்போ படித்தாங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் பண்ணுவாங்க. இந்த மீனராசியில் பிறந்த விவசாயிகள் பார்த்திங்கனாக்கா ஒரு தெளிவான சிந்தனைக்கு வந்துடுவாங்க. என்ன பண்ணணும், என்ன செய்யணுன்றதை அவங்களே முடிவு பண்ணுவாங்க. நம்ம இந்த இதை செஞ்சோம், இதில் வரல, லாபம் வரல, இப்போ மாற்றி செஞ்சுவோம், இந்த பயிரை விளைவிப்போம், இந்த காயை போடுவோம், இந்த கனியை போடுவோம், அப்போது இது மூலிமா நம்மளுக்கு லாபம் வரும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு அவங்க செய்யும்பொழுது அதில் அவங்க லாபம் கிடைக்கும். அவங்களுக்கு அதில் வெற்றி பெறுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரொம்ப விசேஷமான வருடமாக இருக்க போது. நினச்சதை சாதிக்க போகிறாங்க, காரிய சாதனை புரிவாங்க, தனியால் ஒரு ஜெயிச்சு காட்டுவாங்க, ஒரு வளம் போவாங்க. அவங்க அரசியல் இருக்கலாம், சமூகம், சினிமா எதில் இருந்தால் கூட இருந்துட்டு போட்டோம், கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு நிர்வாகிகள் திறமை இருப்பாங்க. தன்னுடைய பெயரை நிலைநாட்டக்கூடிய அமைப்பாக அவங்களுக்கு இந்த வருடம் அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது உங்களுக்கு குரு தான் ராசியாதிபதியாக இருக்கார். அப்போது குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடணும். குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம், சிவனை வழிபடலாம். சிவன் குருவாக இருக்கக்கூடியவர் தான் தட்சிணாமூர்த்தி அம்சம், அவதாரம். அவரை வழிபட்டு வரலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைத்தனமான முருகர் இருப்பார், பாலமுருகன், அழகு முருகன் அப்படிலாம் சொல்லுவாங்க. சிறு குழந்தை வடிவத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட முருகனை வழிபட்டு வரலாம். சிங்காரவேல் அப்படிலாம் சொல்லுவாங்க. அழகுக்கு பேர் கொண்ட முருகன்லாம் சொல்லுவாங்க. அப்போது அந்த குழந்தை வடிவத்தில் இருக்க முருகர், இந்த 6 முருகன் வழிபடலாம். 6 முகம் சொல்லுவாங்க. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் அந்த 6 முக பெருமானை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் வழிபட உங்களுக்கு நல்லது இருக்கும். செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை வழிபடலாம். சஷ்டி, கிருத்திகை, விஷாகம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் அப்படிலாம் வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் கடற்கரை அருகில் உள்ள முருகர் கோயிலில் செல்வது. கடற்கரை பேர்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் திருச்செந்தூர் முருகன் தான். அந்த திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வரலாம். இந்த ஒரு பதிவில் ஒன்று விஷயம் நான் சொல்லணும். ஒன்று சொன்னால் ஒன்றே பிடிச்சிக்கக்கூடாது. திருச்செந்தூர் போயிட்டு பௌர்ணமியில் தான் தங்கி வழிபடணுன்றதுலாம் அவசியம் இல்லை. எல்லோருக்குமே அந்த இது இல்லை. இது நான் அந்த பதிவில் கண்டிப்பாக சொல்லணும். இதனால் மக்கள் வெள்ளம் அவங்க பெருகுது, எல்லோருக்கும் பிரச்சனை வருது. மக்கள் எந்த இடத்துல அதிகமாக கூறாங்களோ அவங்க பிரச்சனைகள் அதிகமாகுது. பௌர்ணமியில் வழிபடும்போது அதற்குண்டான பலன் தான் கிடைக்கும். எல்லாருமே பௌர்ணமி வழிபடணும்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. பெரும்பாலும் திருச்செந்தூர் முருகரை வியாழக்கிழமையில் விசேஷமாக பரிகாரம்னு வியாழக்கிழமை வழிபாடு நல்லது. பௌர்ணமி வழிபட அவர்களுக்கு தடைகள் தாமதங்கள் விளங்கும்.
விலகும், சுபகாரிய முயற்சி ஏற்றம் தரும். வியாழக்கிழமையில் வழிபடும்போது முருகரை அவருக்கு அந்த குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குரு பயிற்சி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து நல்ல விஷயம் நடக்கும். ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும். ஒருத்தவங்க உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். கிருத்திகளை வழிபட திருமணங்கள் கைகூடும். சஷ்டியில் வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். விசாகத்தன்று வழிபட அவங்களுக்கு வாழ்க்கை வளமாகும். எல்லா வகையான விசேஷமும் நடக்கக்கூடியது விசாக நட்சத்திரம். அது யாரும் வழிபட மாட்டாங்க. இது யாரும் தெரிய மாட்டுது. விசாக நட்சத்திரம் அன்றைக்கி முருகர் வழிபட்டால் அவ்வளோ விசேஷம். அவர் பிறந்தது இல்லையா? வைகாசி விசாகம் எவ்வளோ பெரிய ஃபேமஸான விஷயம். அதனால் இந்த மாதிரி போய் தான் வழிபடணும். எல்லோரும் ஒரே நேரத்தில் பௌர்ணமி தான் போகணும், ஒரே வழக்கமாக தான் போகணும், எல்லா மக்களும் ஒரே கிருத்திகையில் போகணும், சஷ்டியில் போகணும், அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர்கள் பிரச்சனைக்கு ஏற்ப போய் வழிபாடு தான் நல்லதுன்னு சொல்லி இந்த பதிவில் சொல்லி மக்கள் கூட்டத்தை அதிகமாக தவிர்த்து வரணும். அப்படி போக முடியாதவங்க மனசாலே வழிபடலாம். அந்த திருச்செந்தூர் படத்தை வாங்கி வச்சு வழிபடலாம். இது மாதிரிலாம் நன்மை நடக்கும்னு சொல்லி இந்த மீனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இந்த 2025 வருடம் எண்ணிய எண்ணம் போல் நடக்கும் வருடமாக அமையும். மனசில் அவங்க நினச்சிருப்பாங்க. அது கண்டிப்பாக அதுதான் வரவேற்க சொல்லியிருக்கேன். அந்த வருடத்தை எண்ணிய எண்ணம் போல் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.